உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய மிக்ஸி வந்து உடஞ்சிருச்சு, அதை யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா அந்த மிக்ஸியை வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயும் உடஞ்சிருச்சு, கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த மிக்ஸியை சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து இந்த மிக்ஸிக்கு தேவையான அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து குழந்தைங்களுடைய ஓல்டு பேண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த போர்ஷனை நம்ம அழகாக அந்த மிக்ஸி ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கால் பகுதியை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தைக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ நம்ம கால் பகுதியோடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதி, அதாவது அந்த பேண்ட்டுடைய கீழ்ப்பகுதி டாப்பில் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் வந்து பாட்டமில் வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து பாட்டமில் திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு எந்த இடத்துல ஓப்பன் இருக்கோ அந்த இடத்துல அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்ட மாதிரி டைட்டாக பிடிச்சி விட்டு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப்லர் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தைக்கலாம் வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. மேலே ஒரு ஸ்டாப்லர், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை ஜாயின் பண்ணி நான் வந்து மொத்தமாக ஒரு 3 ஸ்டாப்லர் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணியும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தான் கிளாத் இருந்துச்சுன்றதால நான் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு அதை வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பிளான்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பிளான்டரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் பெருசாக இருக்குங்க, நீட்டாக அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள், பெருசாக இருக்கிறதால பிளான்ட் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளான்டர் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரியும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அடியில் ஹோல்ஸ் இருக்கிறதால தண்ணியும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி மரங்கள் வந்து உடஞ்சிருக்கு அப்படி இல்லைனா இந்த குட்டி குட்டி மரத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இந்த மரங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குட்டி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி மாற்றிக்கலாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து ஒரு மரத்துக்கு மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸை மேலே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு முறத்துடைய அந்த வாய்ப்பகுதியை அழகாக இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப வந்து பெருசாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸை இந்த ஒரே ட்ரேல வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாகவே நம்ம முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரெலாம் யூஸ் பண்ண முடியும், எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி அந்த வெஜிடபிள் ட்ரேவாகவும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜுக்கு வெளியே நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸை இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் கூட இதுக்கு பதிலாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொபைல் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த மொபைல் பாக்ஸுக்கு மேலே நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை அழகாக அதனுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி டாப்பில் ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுறேன். அதுக்கப்புறம் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து அந்த கலர் டேப்பை அழகாக நம்ம எப்படி டாப்பில் ஒட்டணுமோ அதே மாதிரி கீழேயும் பாட்டம்லேயும் எல்லா பக்கங்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒட்டி தான் ஆகணுன்றது இல்லை, ஒட்டாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் அப்புறம் ஓல்டு கிளாத்தை கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் பாக்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சோப்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்களா, அந்த சோப்பெல்லாம் இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 5லிருந்து 6 சோப் வரலாம் தாராளமாக இந்த ஒரே ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களோட நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு கீழே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸோடைய எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் சிசர் வச்சு ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைன்ஸுடைய இந்த எண்ட்லேருந்து இன்னொரு லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனுடைய ஒரு எண்டு வரலும் நம்ம கட் பண்ணி விடணுங்க. இடையில இருக்கக்கூடிய அந்த பீஸை கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலரில் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். அந்த 2 பெயிண்ட்டுமே யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, VMS லைஃப் ஸ்டைல், தமிழன் கார்டனிங், கனகவள்ளி, சோலை ஆனந்தன், கோகிலா தேவி, ரூபி, ராகுல், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டம்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு 2 லேயராக வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு போர்ஷன் கிடைக்கும்.
மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் நான் வந்து சோப்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் வந்து நிறைய ஸ்க்ரப்பர்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பொருட்கள் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து வெயிட்டாகவும் கீழே வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோகனட் ஆயில் பாட்டில் வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த மாதிரி சீப்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா இதை வந்து ஒரு ஃப்ளவர் வேஸாக கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிரப் பாட்டில்ஸ் வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிசன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை பிரித்து எடுத்துடுறேங்க. நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரித்து எடுத்தாலும் ஓகே தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிச்சுட்டு இந்த பாட்டிலை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம எடுத்துருக்க அந்த சிரப் பாட்டில்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூடியோட சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த மூடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் உருகி வந்து உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தால் போதுங்க, ஈஸியாக ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் நம்ம பக்கத்திலேயே வச்சு நம்ம அழகாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வேறு எந்த கம்முமே யூஸ் பண்ணல ஒட்டுறதுக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு சிசரோ இல்லை ஒரு ராடோ வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த மூடியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே வந்து கிஃப்ட் ரேப்பரோ அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன் கவர் ஆகிற மாதிரி ஒட்டினா போதும். நீங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாத் வந்து ஒட்ட வேண்டாங்க. நான் 2 பாட்டிலுக்குமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஓல்டு கிளாத் வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க, ஃபெவிகால் அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து எம்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பெயிண்ட்டை நான் எப்படி அப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், அஃபீஃபா, மங்கை, ரூபி ராகுல், சத்யா கண்ணன், ஜெயலக்ஷ்மி, கனகவள்ளி சோலை ஆனந்தன், சாரத்ரா, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹேங்கிங் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டை அழகாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை ஹேங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பெண்ணை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் கூட நம்ம போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு சிரப் பாட்டிலையும் பிளாஸ்டிக் மூடியையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த பென் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுடைய கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாமல் அவங்க வளர்ந்த பிறகு அப்படியே வச்சிருப்போம். ஸோ இந்த கிளாத்தை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெல்ட் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரவுசர்ஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்துடைய கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஓப்பனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தச்சு எடுக்க போகிறோம். ஒன்று தச்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதால ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட டைலர் மெஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. 2 கால் பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இல்லாத அளவுக்கு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் தச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஒரு சைட் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு கால் பகுதியுமே ஒட்டி எடுத்துக்கலாம். கால் பகுதி மட்டும் இல்லை, இதனுடைய ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயும் இருக்கு இல்லைங்களா, சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிளாத் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். மற்ற போர்ஷன் எல்லாமே ஓப்பனாக இருக்க மாதிரி விட்டுருந்தாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கீழ்ப்பகுதியை ஒட்டியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுடைய க்யூட்டான சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷாப்பிங் பேக்கை நம்ம சூப்பராக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்க கடைக்கு போகிறாங்க அப்படின்னாலும் கொடுத்து விடலாம். ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கி போகிறாங்க அப்படின்னா அழகாக இந்த பேக்கை கொடுத்து விட்டுலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நீங்கள் பால் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ், ஏதாச்சும் குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப அழகாக க்யூட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தாங்கும். கைப்பிடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து பிடிச்சி தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நான் 2 பால் பாக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஆனால் வச்ச இடமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உள்ள நிறையவே இருக்குங்க. ஸோ அதனால் நிறைய திங்ஸை நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பிங் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஸ்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பழைய ஸ்லேட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்லேட்டில் இந்த மாதிரி நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிப்பை வந்து ஒரு 2 கிளிப் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த கிளிப்புக்கு ஒரு சைடில் மட்டும் டபுள் சைட் டேப் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லேட்டில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி அந்த கிளிப்ஸை வந்து அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இதை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. இன்னொரு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அழகாக இந்த மாதிரி பென் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிச்சன்லையாக இருக்கட்டும், வீட்டில் எப்போச்சும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரும் பெண்ணும் தேவைப்படும். அப்போ நம்ம பென் எங்கே பேப்பர் எங்கன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் இதிலே ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தேடும்பொழுது டக்குன்னு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இதே ஆர்கனைசரை இந்த மாதிரி நம்ம ஆயில் கவர்ஸை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றி முடிச்ச பிறகு இந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலை இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஹேங் பண்ணி ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியுங்க. பாருங்கள், நம்ம எந்த பக்கம் கட் பண்ணமோ அந்த பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க மாதிரி அந்த கிளிப்பில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரே ஒரு கட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா எல்லா ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த பவுலில் வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. ஒரு கவர் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் கவரையும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த கவரில் இருக்கக்கூடிய ஆயிலையும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் கவரில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எடுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி பழைய வெளுத்து போன பாவாடைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த துணியோடைய உள்பக்கத்தை வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். வெளிப்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் கலர். ஸோ அதனால் நான் வந்து உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு இப்போ நான் எப்படி மடிக்கணும் அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மடிக்கணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸாக இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து 3ஆவும் மடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா 2ஆவும் மடிச்சிக்கலாம். 3ஆ மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் சின்னதாக கிடைக்கும். அதனால் நான் வந்து 2ஆவே மடிச்சிக்கிறேன். பாருங்கள், 2ஆக மடிச்சிட்டு இந்த மாதிரி நான் எப்படி வந்து இந்த துணியை மடிச்சு விட்டணும் அந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி 3 பக்கங்களை மட்டும் நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தைக்க வேண்டியதில்லை, மடிச்சிருக்கிறதால அந்த சைடு வந்து ஓப்பன் ஆகாது உங்களுக்கு. மற்ற 3 பக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால நம்ம வந்து ஒரு ஊசி நூலையும் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராமல் அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், நீங்கள் ரஃபாக தையல் போட்டால் போதும். நான் ரன்னிங் தையல் தான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா வந்து டைட்டாக தையல் போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரன்னிங் தையல் வந்து ஒரு பக்கத்துலையும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே வந்து இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் நின்றுடுங்க. பாருங்கள், நான் வந்து ஈஸியாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம போடுற தையல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட போடணும்னு அவசியம் கிடையாது. தூரமாக தையல் போட்டால் கூட ஓகே தாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 பக்கங்களை வந்து தச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு சைடையும் அழகாக வந்து தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும், பிரிஞ்சு வரவே வராதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாட் போட்டு இந்த ஊசி நூலையும் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான ஒரு டோர் மேட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டோர் மேட்டை நீங்கள் உங்களுடைய பாத்ரூம் பக்கத்தில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. நம்ம வாஷ் பண்ணி இதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிளாத்தை வந்து சூப்பராக வந்து நம்ம டோர் மேட்டாக மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டோர் மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த டோர் மேட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம புளியெலாம் கரைக்கிறோம் அப்படின்னா அந்த புளியை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு 1/2 hourக்கு முன்னாடியோ ஊற வச்சா தான் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நம்ம மார்னிங் டைமில் அவசரமாக சமைக்கும்போது அந்த புளியை எடுத்து கரைச்சோம் அப்படின்னா டக்குன்னு கரையவே கரையாது. அவசரத்துக்கு எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ கரைச்சி ஊற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த புளியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம். இதனால் புளியும் வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே நம்ம புளி வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம ஊற்றி வாஷ் பண்ணும்போது. இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து புளியை கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக் வரலும் கவலைப்படாமல் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஷர்மிளா, சித்ரா, பத்மா, ஜெய்ஷு, சுஜி, கனகவல்லி, சோலை, ஆனந்தன், ஹாப்பி லைஃப், அஃபீஃபா, மங்கை, ரூபி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டிப்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேங்க மேடம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த புளியை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து நம்ம செகண்ட் டைம் தண்ணி ஊற்றி அந்த புளியை கரைக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த புளியில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புளி வந்து வேஸ்ட்டாக தான் நம்மளுக்கு போகுங்க கீழே தூக்கி போடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம
ஃபர்ஸ்ட் டைம் கரைச்சி ஃபில்டர் பண்ண பிறகு மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி இந்த திப்பியை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கரைக்க போகிறோம். அப்படி கரைக்கும்பொழுது மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து புளி கரைசல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஒன் டைம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற புளியை எக்ஸ்ட்ரா இன்னொரு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து புளி கரைசல் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக வந்து கரைக்கணும், ரொம்ப டைம் எடுத்து கரைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டைமில் தான் கரைச்சிக்கிட்டு இருக்க முடியும். மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டைம் எடுத்து நம்ம புளியை வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து கரைக்க முடியாதுங்க. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து கரைச்சி எடுத்தாச்சு. இந்த திப்பியை வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைசலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம ட்ரே இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய ஒரு ட்ரே, அந்த ட்ரேயை எடுத்துக்கலாம். அந்த ட்ரேயில் இந்த புளி கரைசலை அழகாக வந்து நம்ம ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு க்யூபாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக ஐஸ் க்யூப் வந்து ஊற்றி வைப்போம் இல்லைங்களா தண்ணி, இந்த புளி கரைசலை அழகாக வந்து அது ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரே ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி அந்த புளி கரைசல் கிடச்சிருங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு இந்த ட்ரேயில் புளி கரைசலை நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரணும் ஈஸியாக வந்து நம்ம புளி கரைசலை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் இப்போ ஐஸ் க்யூபாக மாறிடுச்சு அந்த புளி கரைசல் எல்லாமே. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ மார்னிங் எடுத்து டக்குன்னு வந்து ஒரு 2-3 க்யூப் எடுத்து போட்டோமா தண்ணியில், டக்குன்னு எடுத்து குழம்புல ஊற்றணுமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புளியை கரைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஊற வைக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ரொம்பவே டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. நம்ம தண்ணியில் வந்து போட்டதுமே இந்த புளி கரைசலுடைய க்யூப் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கரைஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி நம்ம 1 வீக் வரலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டைமும் சேவ் ஆகும், புளியும் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒரே ஒரு சைடில் கட் போட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேபிளாக இருக்கட்டும், ஹெட்செட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எப்படி தான் மடித்து வச்சாலும் கலைஞ்சு போயிடும். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெட்செட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் கேப்பை யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பிரிஞ்சு வரவே வராதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளாஸ்டிக் கேப்பை எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் கேப்பை நம்ம நடுவில் வந்து ஒரே ஒரு கட் போட்டோம் இல்லைங்களா அந்த கேப்பில், அந்த ஓப்பனை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி அந்த கேபிளை உள்பக்கமாக போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்புடைய உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த கேபிள் வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஹேண்ட் பேக்லையும் இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். கேபிள் வந்து பிரிஞ்சு வரவே வராது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மற்ற பொருட்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நம்ம கேபிளை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேபிள் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா பெட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பூச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதால நம்ம கையில் வந்து ஈரம் இருந்தாலோ இல்லை இந்த பொருட்களில் வந்து ஈரம் பட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பூச்சி பிடிச்சிரும், வண்டு பிடிச்சிரும். ஸோ மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மிளகா இருக்கும் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு மிளகா வந்து குட்டியாக இருக்கிறத பார்த்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மைக்கு உங்களுக்கு எந்த வண்டும் பிடிக்காது, பூச்சும் பிடிக்காதுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அரிசியை வந்து மூட்டையாக கட்டி போடலாம், அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதால நான் வந்து குட்டி குட்டி மிளகாவை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவுக்கு கவர் வந்து வாங்க முடியாமல் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷால்ஸே வந்து பார்த்திங்கன்னா கவராக மாற்றிக்கலாங்க. நம்ம பெட்ஷீட்லாம் போட்டோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா காட்டன் ஷால்ஸு, அந்த காட்டன் ஷால்ஸை இந்த மாதிரி அந்த சோஃபாவுடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உட்கார அந்த பிளேஸில் அழகாக போட்டு அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வரவே வராது. ஸோ உங்களுக்கு அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார அந்த பிளேஸில் படியாது. குழந்தைங்க என்ன தான் விளையாடினாலும் அந்த அளவுக்கு அழுக்கு வந்து படியாதுங்க. இந்த ஷால் தான் அழுக்காகும். நம்ம துவைக்கிறதுக்கும் இந்த ஷாலை மட்டும் வெளியே எடுத்து துவைச்சிக்கலாம். துவைச்சி ஈஸியாக காஞ்சிரும். காஞ்சதும் மறுபடியும் இதே மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஷால்ஸ் இருக்கும். அந்த வேஸ்ட் ஷால்ஸை இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாவுக்கும் கவர் போட்ட மாதிரி ஆச்சு, அந்த ஷால்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு மட்டும் தான் கவர் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ரீயூஸ் ஐடியா தாங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பாட்டிலுடைய சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேல் பகுதி இந்த மாதிரி பா ஷேப்பில் கொஞ்சமாக வந்து பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டாப்பில் வந்து கொஞ்சமாக பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு மூடி மாதிரி செட் ஆகிடுங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்லர், பென்னு, பென்சில், பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் எல்லாத்தையுமே போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை எடுத்துட்டு நம்ம உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால எந்தெந்த பொருட்கள் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் லீக் ஆச்சு அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி லீக் ஆகக்கூடிய அந்த பாட்டிலை வந்து
சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய டிசைனுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில விட்டுட்டு அடுத்த சர்க்கிளுக்கு வந்து பெயிண்ட் கலர் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி முடிக்கும்போது, இந்த பாட்டில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஒரு கிஃப்ட் பேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோ நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேங்க. நான் ஒரே கலர் பெயிண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெயிண்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், கலர் டேப்பும் அப்ளை பண்ணியிருக்கேங்க. பாருங்க, இதை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 லைன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு இடையில கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் டேப் இருந்துச்சு. அந்த கலர் டேப்பை அழகாக இதுக்கு மேலே கேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் கலர் டேப் ஒட்டலனாலும் பரவாயில்ல, கலர் டேப் ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, ஏதாச்சும் லேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த லேஸை கூட இந்த மாதிரி இந்த டேப்புக்கு பதிலாக அந்த லேஸை வந்து நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் அந்த லேஸை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு சூப்பரான பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மணி பிளான்ட்லாம் வளர்க்க போறீங்க அப்படின்னா இதுக்குள்ள வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் மணி பிளான்ட்லாம் அழகாக வளர்த்துக்கலாம். அப்படின்னா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளவர் வேஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.